முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசின் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சிறுவள்ளூர், ஆதமங்கலம், கெங்கவரம், கீழ்ப்பாலூர், கலசப்பாக்கம் ஆகிய கிராமங்களில் 5249 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட சவுடார்பட்டி, மீனாட்சிப்பட்டி, சின்ன வெள்ளப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 1185 பயனாளிகளுக்கும், மேலூர் தொகுதிக்குட்பட்ட தெற்கு தெரு, சானாம்பட்டி, முனியாண்டிப்பட்டி, பல்லவராயன்பட்டி, மாணிக்கம்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 1270 பயனாளிகளுக்கும் அரசின் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் வழங்கப்பட்டன. மேலும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் 122 பயனாளிகளுக்கு இயற்கையான மரண நிவாரணத் தொகை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியமைக்காக தொழிலாளர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நான் தொழிலாளர் நல சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அம்மா நிறைய நிதி உதவி கொடுக்குறாங்க. எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அம்மா எங்களுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மோசூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கவிமணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 645 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 271 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன.